இன்னைக்கு நம்ம ஐப்ரோ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ஐப்ரோஸ் பாருங்கள், நார்மலாகவே எப்படி அன்ஈவனாக இருக்கா, இதை நம்ம எப்படி நேச்சுரலாக டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஐப்ரோ எட்ஜில் இருந்து போகக்கூடாது, ஓகேவா? எங்கேருந்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளியராக இருக்கும் நார்மலாக எல்லாருக்குமே. இங்கேருந்து போகக்கூடாது, இங்கே பாயிண்ட் பண்ணிக்கோங்க 1, ஓகேவா? இங்கேருந்து எப்பவுமே ஐப்ரோஸ் வந்து கீழே இருந்து தான் நம்ம போகணும், ஓகேவா? மேலேருந்து வரக்கூடாது, கீழே இருந்து தான். எனக்கு ரொம்ப தின்னாக இருக்கா, அதை நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். எடுத்த உடனே ப்ராடக்டை ஒரு டேப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் மேலே போகணும். இது நம்பர் 2 இங்கே பாயிண்ட் பண்ணிக்கோங்க நீங்களா, ஓகே? தென் அப்படியே இங்கே வந்துடணும், ஓகே? வா மேலே அதே மாதிரி இங்கே நம்பர் 2 நம்ம பாயிண்ட் பண்ணோம்ல, அங்கேருந்து அப்படியே இங்கே கீழே டவுன், ஓகேவா? முடிஞ்சிருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே கேப்பாக இருக்குது. ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? உங்களுக்கு பேக் சைடு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க, ஸ்பூலி ப்ரஷ். ஸோ அதை வச்சு அன்ஈவனாக இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரஷ் வச்சு நம்ம அப்படியே கிளியர் பண்ணணும். இது எதுக்காக இந்த ப்ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற ப்ராடக்ட் எல்லாம் அங்கங்கே அப்படி எப்படி நின்றோம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரே ஈவனாக எடுத்துகிட்டு வரதுக்கு தான், ஓகேவா? இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியாது. இப்போ என்னோடய ஐப்ரோஸ் பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? எப்படி இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்பவுமே டேரெக்டாக பிளாக் ஷேடு எடுத்துகிட்டு போகாதீங்க. கொஞ்சம் லைட்டர் ஷேடு, ஒரு மாதிரி ப்ரௌன் அந்த மாதிரி ஷேடு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க டேரெக்டாக. ஸோ அதுதான் நேச்சுரலாகவே இருக்கும். பிளாக்னா அப்படியே வரைஞ்சி விட்ட மாதிரி அப்படியே காமிக்கும் கிளியராக, ஓகேவா? ஸோ பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்பர் 1 2 இங்கே, ஓகேவா? அதோட முடிச்சிடணும். அப்படியே ஷேப் மேலே கொண்டு வரணும். எக்ஸ்ட்ராஸ்லாம் கீழே இருக்க தான் செய்யும். நம்ம ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணலன்னா அதை விட்டுடுங்க. அதோடு சேர்த்து பண்ணணும்னு பார்க்காதீங்க. முடிஞ்சிடுச்சா மேலே? அதுக்கப்புறம் மேலே எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே நம்ம பாயிண்ட் பண்ணோம்ல, அங்கேருந்து அப்படியே கீழே டவுன். முடிஞ்சிடுச்சா? இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி தெரியுது? நான் இங்கே ப்ரஷ் யூஸ் பண்ணல, ஸ்பூலி ப்ரஷ் இன்னும் நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ப்ராடக்ட்டை ஈக்குவலாக கொண்டு வரணும். ஸோ அப்போ அந்த ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணி கொண்டு வரோம். இப்போ டிஃப்ரெண்ட் ஷேட் தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? என்னோட ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம ஐப்ரோ போட்டதுக்கு அப்புறமாவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் டிஃபைன் பண்ணோம், ஓகேங்களா? சேம் பென்சில் யூஸ் பண்ணாலும் சேம் அதே தான். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிச்சு கீழே டவுன், ஓகே? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோட பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.